வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை இருக்கே, அது சும்மா சாதாரண கதை இல்ல. அக்கா தங்கச்சி பாசம், அதுக்காக எந்த எல்லைக்கும் போறது, கூடவே கொஞ்சம் அமானுஷ்யம், த்ரில்லர்னு கலந்து கட்டி அடிக்கிற ஒரு கதை. வாங்க, இந்த கதையோட மர்ம முடிச்சுகளை ஒன்னொன்னு அவிழ்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க குடும்பத்தை காப்பாத்த நீங்க எந்த எல்லை வரைக்கும் போவீங்க? சும்மா ஒரு கேள்வின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த கேள்விதான் நம்ம பார்க்க போற ரெண்டு சகோதரிகளோட வாழ்க்கையே புரட்டி போட போகுது. இப்போ நீங்க கேட்டீங்கல்ல, அது ஏசியா மரியாங்கிற ரெண்டு சகோதரிகளோட குரல். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க. அவங்க பேச்சிலேயே தெரியுதுல்ல, அவங்களோட பாசம் எவ்வளோ ஆழமானதுன்னு. அவங்கள யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு அவங்க நம்புனாங்க. சரி, இப்போ பல வருஷம் கழிச்சு கதைக்கு வருவோம். திடீர்னு ஒரு நாள் தங்க மரியா காணாம போயிடுறா. அவளை தேடி அட்டா ஏசியா கிளம்புறா. அவளோட இந்த தேடல் தான் கதையோட ஆரம்பமே. மரியாவை கடைசியா எங்க பார்த்தாங்கன்னு விசாரிக்கும்போது தி வர்ஜில்னு ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் பில்டிங்க கை காட்டுறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க. அதனால போலீஸ் கைய விரிச்சிடுது. ஏஷியாவுக்கு வேற வழியே இல்ல. இசபெல் டேவிட்சன்னு பேர்ல ஒரு வேலைக்காரியா வேஷம் போட்டு அந்த பில்டிங்குக்குள்ள நுழைய முடிவெடுக்கிறா. தி வர்ஜில் பில்டிங்குள்ள ஏஷியா கால் வெச்ச உடனே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சுத்தி ஒரு அமானுஷ்யமான அமைதி. ஏதோ தப்பா நடக்குது, இங்க ஏதோ சரியில்லைன்னு அவளோட மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. உள்ள போனதும் அந்த பில்டிங்கோட மேனேஜர் லிலித் வராங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு பிரைவசி ரொம்ப முக்கியம்னு சொல்லி செக்யூரிட்டி பேர்ல ஏஷியாவோட போனை வாங்கி வச்சுக்கிறாங்க. இதுதான் அவளுக்கு அடிக்கிற முதல் ஆபத்து மணி. அங்க வேலை செய்யற மத்தவங்க கிட்ட பேசும்போதுதான் அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த பில்டிங்ல இருந்து பட்டப்பகல்லையே நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. ஆனா யாருமே அதை கண்டுக்கல. அப்பதான் அவளுக்கு புரியுது, தன் தங்கை மரியாதைக்கு நடந்தது ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்ல, இதுக்கு பின்னால பெரிய மர்மம் இருக்குன்னு. அப்போ திடீர்னு ஏஷியாவை சிலர் தாக்குறாங்க. அவனும் தன்னை காப்பாத்திக்க கடுமையா சண்டை போடுறா. ஆனா என்ன ஆச்சரியம்னா, அவளை தாக்குனவங்கள எவ்வளவு அடிச்சாலும் அவங்க சாகவே மாட்றாங்க. திரும்ப திரும்ப ஏந்திரிச்சு வராங்க. அப்போதான் அவளுக்கு அந்த பயங்கரமான உண்மை புரியுது. இவங்களுக்கு சாவே கிடையாது. சரி, இவங்களுக்கு ஏன் சாவே வரல? இந்த பில்டிங்ல அப்படி என்னதான் நடக்குது? இப்போதான் அந்த பில்டிங்கோட இருண்ட ரகசியம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்துக்கு வருது. அங்கே இருக்கிற ஒருத்தர் ஏஷியாவுக்கு சில அதிர்ச்சியான உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் சொன்ன முதல் விஷயமே அதிர்ச்சியா இருக்கு. த வர்ஜில் ஒரு சாதாரண பில்டிங் கிடையாதான். அது சாத்தான வணங்குற ஒரு ரகசிய கூட்டத்தோட கோயில். அங்க இருக்கிறவங்க சாகாம இருக்கிறதுக்கு காரணம் தி லிஸ்ட் அப்படின்னு ஒரு புத்தகம். அது ஒரு புனித புத்தகம் மாதிரி. யாருடைய பேரெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்கோ அவங்க சாகவே மாட்டாங்க. அவங்கள யாராலையும் கொல்லவும் முடியாது. அப்போ அந்த லிஸ்ட்ல பேர் வரணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு கொடூரமான சடங்கு இருக்கு. முதல்ல சாத்தானோட ஒரு ஒப்பந்தம் போடணும். அப்புறம் உங்க பேரை அந்த லிஸ்ட்ல எழுதணும். மூணாவதா ஒருத்தர நரபலி கொடுக்கணும். கடைசியா அந்த பழியோட ரத்தத்தை வச்சு ஒப்பந்தத்தை முத்திரையிடணும். இதுதான் அவங்களோட ரூல்ஸ். அதாவது சாதாரண மனுஷங்களை அடிச்சா செத்துருவாங்க. ஆனா இவங்கள என்னதான் பண்ணாலும் அவங்க கொஞ்ச நேரத்துக்கு ஸ்லோ ஆவாங்களே தவிர சாக மாட்டாங்க. ஒரு சின்ன தோல் துண்டு இருந்தா கூட அதுல இருந்து திரும்பவும் முழுசா வளர்ந்துருவாங்க. அதனாலதான் இவங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க. இவ்ளோ பிரச்சனைகளுக்கு நடுவுல ஏஷியா ஒரு வழியா அவ தங்கச்சி மரியாவை கண்டுபிடிச்சிடுறா. அப்பாடா, தங்கச்சியை பார்த்தாச்சு, கூட்டிட்டு போயிடலான்னு அவன் நினைக்கிறான். ஆனா அங்க நடந்ததே வேற. மரியா அவளை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? நீ ஜெயில இருந்தப்ப எனக்கு நீ தேவைப்பட்ட. ஆனா இப்போ ரொம்ப லேட்டு. நீ எனக்கு தேவையில்ல. இந்த வார்த்தையை கேட்டதும் ஏஷியாவோட இதயமே நொறுங்கி போயிடுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி வந்த அக்காவை மரியாவே நிராகரிக்கிறா. அப்போதான் ஏஷியாவுக்கு உண்மை புரியுது. மரியா இங்க ஒரு கைதியா இல்ல, அவளா விரும்பிதான் இங்க வந்திருக்கா. அந்த சாகாவரம் வாங்குறதுக்காக அந்த கூட்டத்துல சேர முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அந்த வரத்துக்காக தன் கூட பிறந்த அக்காவே தூக்கி எறிஞ்சிட்டா. கதை இப்போ கிளைமாக்ஸ்க்கு வந்துருச்சு. மரியா அந்த கூட்டத்துல சேர்றதுக்கான கடைசி சடங்கை செய்ய தயாராகிறா. அந்த சடங்குக்கு ஒரு நரபலி வேணும்னு சொன்னல, அந்த பலி வேற யாரும் இல்ல, ஏஷியா தான். தன்னோட சொந்த தங்கச்சி கையாலே சாக போறோங்கிற உண்மைய ஏஷியா அப்போதான் உணர்றா. அவளை பழி கொடுக்கறதுக்காகவே மரியா இம்ப வரவழைச்சிருக்கா. ஏஷியாவை கொல்ல போறதுக்கு முன்னாடி மரியா அழுதுகிட்டே சொல்றா, நமக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கிடைச்சிருக்கலாம். ஆனா இதுதான் ஒரே வழி. அவளுக்கும் அக்காவை கொல்ல மனசில்ல. ஆனா அவ வேற ஒரு திட்டத்தோட இருக்கான்னு இந்த வார்த்தைகள் காட்டுது. ஆனா இங்கதான் கதையிலே ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. மரியா அந்த லிஸ்ட் புத்தகத்துல அவ பேரை எழுதல. அவளோட அக்கா ஏஷியாவோட பேரை தான் எழுதியிருக்கா. அதாவது ஏஷியாவை பலி கொடுத்து அவளோட ரத்தத்தால ஒப்பந்தத்தை முத்திரையிட்டு சாகாவரத்தை தனக்கில்ல, தான் அக்கா ஏஷியாவுக்கு கொடுத்திருக்கா. தான் உயிரையே தியாகம் பண்ணி அக்காவை சாகாவரம் உள்ளவளா மாத்திட்டா. இப்போ ஏஷியாவுக்கு சாகவரம் கிடைச்சிருச்சு. ஆனா அவ தங்க செத்துட்டா. அந்த கோவத்துல வெறியோட அந்த கூட்டத்துல இருந்த எல்லாரையும் ஒருத்தர் விடாம அழிச்சு ஒழிக்கிறா. ஆனா கதை இதோட முடியல.
நான் உன்னை இனிமே தனியா விட மாட்டேன்னு சின்ன வயசுல ஏஷியா அவ தங்கச்சிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா இல்லையா, அந்த வாக்க காப்பாத்துறா. அவ கொன்ன அந்த கூட்டத்தோட உயிர்களை பலியா கொடுத்து தான் தங்க மரியாவுக்கு திரும்பவும் உயிர் கொடுக்கறா. கடைசியா 2 சகோதரிகளும் ஒன்னா சேர்ந்து அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. இப்ப 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. 2 பேருக்குமே சாகாவரம் இருக்கு. ஆனா அவங்க உண்மையிலே சுதந்திரமா இருக்காங்களா? அவங்க நிம்மதியா வாழ முடியுமா? இந்த வெற்றிக்கு அவங்க கொடுத்த விலை ரொம்ப பெருசு இல்லையா? இந்த கேள்வியோட இந்த கதையை நாம இங்க முடிச்சுக்கலாம்.